ஓகே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டப்புள் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம பைத்தான் லிஸ்ட் அப்படின்றது பார்த்துட்டு இருந்தோம். இப்போ பைத்தானில் டப்புள் அப்படின்றது பார்க்க போகிறோம். ஓகேவா? டப்புள் அப்படின்னா என்ன அப்படின்னா இதுவுமே லிஸ்ட்டு மாதிரி தான். நமக்கு லிஸ்ட்டு தெரிஞ்சிருச்சு அப்படின்னாலே டப்புள், டிக்ஷனரி எல்லாமே ஈஸி. ஸ்ட்ரிங்ஸ் எல்லா கான்செப்ட்டுமே ஈஸி. நம்ம ஒவ்வொரு கான்செப்டாக பார்க்கலாம். இப்போ பார்க்க போகிறது டப்புள். ஓகே, டப்புள் அப்படின்னா என்ன அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு கிளாஸ். டப்புள் அப்படின்னா என்ன அப்படின்னா இது கலெக்ஷன் ஆஃப் ஐட்டம்ஸ், அதாவது நம்ம லிஸ்ட்டு யூஸ் பண்ணோம்ல அது மாதிரி கலெக்ஷன் ஆஃப் வேல்யூஸை இது எடுத்துக்கும். நெக்ஸ்ட்டு இது டபுளுக்கும் லிஸ்ட்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இது டூப்ளிகேட் வேல்யூஸ்லாம் அலோவ் பண்ணும். டூப்ளிகேட் வேல்யூஸ் அப்படின்னா இப்போ நான் ஒரு வேரியபிளில் 10ன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. அதே 10 நான் மறுபடியும் கொடுத்தேன் அப்படின்னா அலோவ் பண்ணும். அதே இது லிஸ்ட்டில் நான் கொடுத்தேன் அப்படின்னா அதை அலோவ் பண்ணாது. கேன் யூ ஸ்டோர் இன் டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ், நம்ம லிஸ்ட்டில் கொடுக்குற மாதிரி இன்டிஜர், ஃப்ளோட், டபுள், பூலியன் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரிங்ஸ் இந்த மாதிரி மிக்சடு டேட்டா டைப்பும் நம்ம இதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, இப்போ டப்புளுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். டி அப்படின்ற ஒரு வேரியபிள் கொடுத்துருக்கோம். அந்த வேரியபிளில் எந்த ப்ராக்கெட் யூஸ் பண்ணியிருக்கோன்னு பாருங்கள். நம்ம நார்மலாக ஒரு ப்ராக்கெட் போடுவோம்ல, அந்த ப்ராக்கெட் யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா டபுள். இதே இது அரே ப்ராக்கெட் யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அது லிஸ்ட்டு. ஓகேவா? இப்போ டி ஈக்குவல் டு டபுள் ப்ராக்கெட் அப்படின்னு அந்த டபுள்க்குரிய ப்ராக்கெட்டை கொடுத்துட்டு நான் வேல்யூஸை அசைன் பண்ணுறேன். 10, 20, 30 அப்படின்னு சொல்லி வேல்யூஸை அசைன் பண்ணுறேன். இப்போ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டீன்ற ஒரே ஒரு வேரியபிள்குள்ளே நிறையா வேல்யூஸ் ஆட் ஆகிருக்கு. இதுவுமே இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி தான் ஆட் ஆகுது. இண்டெக்ஸ் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி லிஸ்ட்டிலேயே பார்த்தோம். 10 அப்படின்னு சொல்லி இருக்கிற இடத்துல இண்டெக்ஸ் வேல்யூ என்ன அப்படின்னா 0. 20 அப்படின்ற இருக்கிற இடத்துல இண்டெக்ஸ் வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 1. 30 அப்படின்றதுல இண்டெக்ஸ் வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா 2 அப்படின்றது. இதே இது நெகட்டிவ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா -1 அப்படின்றது 30, -2 அப்படின்றது 20, -3 அப்படின்றது தான் 10. இது நெகட்டிவ் இண்டெக்ஸ். ஓகேவா? லிஸ்ட்டில் நம்ம எப்படி பார்த்தோமோ அதே கான்செப்ட் மாதிரி தான். இதில் ஆனால் என்ன அப்படின்னா ப்ராக்கெட் மாறுது. இதில் டூப்ளிகேட் வேல்யூவும் அலோவ் பண்ணுது. டூப்ளிகேட் வேல்யூ எப்படி அலோவ் பண்ணுன்றதை நம்ம போக போக அடுத்தடுத்த இதில் பார்க்கலாம். இப்போ இதில் கமா மஸ்ட்டு, அதாவது ஒரு எலமெண்ட்டு கொடுத்து முடித்தோடனே இன்னொரு எலமெண்ட்டு நான் கொடுக்க போகிறேன். அதாவது ஒரு வேல்யூ கொடுத்து முடித்தோடனே இன்னொரு வேல்யூ கொடுக்க போகிறேன் அப்படின்னா இதுக்கு கமா நம்ம கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். இப்போ டி ஈக்குவல் டு அந்த ப்ராக்கெட் கொடுத்துட்டு 10, 20 அப்படின்னு சொல்லி தான் கொடுக்கணும். இல்லாட்டினா இது கோடில் டப்புளில் எரர் காட்டும். ஓகேவா? கமா கொடுக்குறது தான் கரெக்டான மெத்தட். ஓகே, ஒய் டபுள் இஸ் யூஸ்டு, எதுக்காண்டி நான் டபுள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா லிஸ்ட்டை கம்பேர் பண்ணும்போது ஃபாஸ்ட்டாக இது ஒர்க் ஆகும். அதாவது எம்படர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இதில் ஃபாஸ்ட்டாக மிஷின் லேர்னிங்ஸில் ஒர்க் ஆகும் ஃபாஸ்ட்டாக. நெக்ஸ்ட்டு டேட்டா ப்ரொடக்ஷன்ஸ் அப்படின்னா டேட்டா ஒரு பாதுகாப்பாக இருக்கும். அதாவது கனெக்டட் மாடிஃபை கெனாட் மாடிஃபைடு, இதை நம்ம கொடுத்ததை யாருமே மாடிஃபை பண்ண முடியாது. பின்னாடி ஒரு ஹேக்கர்ஸ் வராங்க, ஒரு வேல்யூ நம்ம கொடுத்துருக்கோம் டபுளில், அதை ஹேக்கர்ஸ் மாடிஃபை பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அதை மாடிஃபை பண்ண முடியாது. ஓகேவா? யூஸ்டு ஃபார் ஃபிக்ஸ்டு டேட்டா, ஒரே டேட்டா மட்டும்தான் அப்படியே ஃபிக்ஸ்டாக இருக்கும். ஓகேவா? கான்ஸ்டன்ட் மாதிரி. கான்ஸ்டன்ட் அப்படின்னா என்ன? கான்ஸ்டன்ட் அப்படின்னா மாறாத வேல்யூ தான் கான்ஸ்டன்ட் அப்படின்பாங்க. இப்போ நான் ஏ ஈக்குவல் டு 10ன்னு கொடுக்குறேன். அப்போ ஏல 10 அப்படின்ற வேல்யூ ஃபிக்ஸ் ஆயிரும், அதை மாற்ற முடியாது. அப்படின்றது தான் கான்ஸ்டன்ட், மாறாத வேல்யூ. ஃபார்முலாஸ்லாம் இருக்குல்ல, அந்த ஃபார்முலாஸ்லாம் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ஓகே. இப்போ டபுளோட ஆப்ரேஷன்ஸை பார்க்கலாம். ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னா என்ன? அக்சஸிங்ஸ் எலமெண்ட் ஃபஸ்ட்டு கான்செப்ட்.
அக்சஸிங் எலமெண்ட் அப்படின்னா டீன்னு ஒரு வேரியபிள்குள்ளே நான் சில வேல்யூஸை ஸ்டோர் பண்ணுறேன். 10, 20, 30, 40. இது எப்படி ஸ்டோர் ஆகுது அப்படின்னா இண்டெக்ஸ் வேல்யூ படி அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். 10க்கு 0 அப்படின்ற இண்டெக்ஸ் ஸ்டோர் ஆகும், 20க்கு 1ன்ற இண்டெக்ஸு ஸ்டோர் ஆகும். அப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா பிரிண்ட்டு டி அப்படின்ற வேரியபிளில் 0வோட எலமெண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 10 ஆன்சர். அதுக்கப்புறம் பிரிண்ட் டீன்றதில் -1 அப்படின்ற எலமெண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 40. ஓகேவா? இது கொடுத்தது நார்மலான இருக்கிற இண்டெக்ஸு. அடுத்தது நெகட்டிவ் இண்டெக்ஸு. ஓகேவா? அடுத்தது ஸ்லைசிங் அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். நம்ம லிஸ்ட்டில் பார்த்த அதே சேம் கான்செப்ட் தான் ஸ்லைசிங்க்கும். ஸ்லைசிங் அப்படின்னா என்ன? பிரிண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு டீன்ற வேல்யூஸில் என்னென்ன இருக்கோ அதை நான் ஸ்லைஸ் பண்ணுறேன். 1:3 அப்படின்னு கொடுத்துருக்கேன். அப்போ 1வது வேல்யூ இண்டெக்ஸ் வேல்யூ 1லேருந்து ஸ்டார்ட் ஆகு. இதில் இண்டெக்ஸ் வேல்யூ 1ல் என்னது? டீன்ற வேல்யூஸில் 1ன்றது 20 அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ 20லேருந்து ஸ்டார்ட் ஆயிரும். எதுக்குள்ளே முடிக்கணும்? 3க்கு முன்னாடி என்ன இருக்குது? 2. அப்போ 1வது இண்டெக்ஸும் 2வது இண்டெக்ஸும் பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ ஆன்சர் என்ன? 1வது இண்டெக்ஸில் 20யும் 2வது இண்டெக்ஸில் 30யும் இதோடைய ஆன்சர். நெக்ஸ்ட்டு லென்த்து எப்படி செக் பண்ண போகிறோம்? அதே மாதிரி தான் லிஸ்ட்டில் நம்ம என்ன கான்செப்ட் பார்த்தோமோ அதே ஃபங்க்ஷன் தான். பிரிண்ட் LEN அப்படின்றது தான் லென்த்து செக் பண்ணுறது, லென்த்து ஃபங்க்ஷன்ஸ். அப்போ லென்த்து டி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னா கவுண்ட் பண்ணி சொல்லிடும். எத்தனை இருக்குது? 4 எலமெண்ட் இருக்குது. அப்போ 4 வேல்யூ லென்த்தில் 4ன்னு சொல்லி கவுண்ட் பண்ணி சொல்லிடும். அடுத்தது கவுண்ட்டுன்றது நம்ம டிஃப்ரெண்ட்டாக இதில் பார்க்குறோம். டபுளில் கவுண்ட் அப்படின்றது நம்ம பார்க்குறோம். கவுண்ட் அண்டு இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி புதுசாக பார்க்குறோம். கவுண்ட்டுனா என்ன? நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் டபுள் ஆரம்பிக்கும் போதே. டபுளில் டூப்ளிகேட் வேல்யூ அலோவ் பண்ணும் அப்படின்னு. டூப்ளிகேட் வேல்யூனா என்ன? டீன்னு ஒரு வேரியபிள் வச்சுருக்கோம். அந்த வேரியபிளில் ஃபஸ்ட்டு இண்டெக்ஸில் 10 இருக்குது. அதாவது 0 இண்டெக்ஸில் 10 இருக்குது. ஃபஸ்ட்டு எலமெண்ட்டில் 20. 2வது எலமெண்ட்டில் மறுபடியும் பார்த்தோம் அப்படின்னா 2 அப்படின்றது இருக்குது. ஓகேவா? அப்போ 10ன்றது 2 இடத்துல இருக்குது. இதுதான் டூப்ளிகேட் வேல்யூ. அப்போ டூப்ளிகேட் வேல்யூவை டபுள் அலோவ் பண்ணுது. இப்போ பிரிண்ட்டில் டீன்றது என்னது? வேரியபிள். டாட் கவுண்ட்டுன்னு ஒரு ஃபங்க்ஷன் கொடுக்குறேன். அதாவது எதை கவுண்ட் பண்ண சொல்கிறேன்? 10ன்ற வேல்யூ எத்தனை இருக்குது அப்படின்னு சொல்லி கவுண்ட் பண்ண சொன்னோம் அப்படின்னா ஆன்சர்ஸ் 2ன்னு கிடைக்கும். அடுத்த கான்செப்ட் பாருங்கள். இண்டெக்ஸ் வேல்யூவை எப்படி கால்குலேட் ஆகுதுன்னு. பிரிண்ட் டீன்றது வேரியபிள் டாட் இண்டெக்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். எதோட இண்டெக்ஸ்? 20வதோட வேல்யூவோட இண்டெக்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு 1ன்னு சொல்லி ஆன்சர் கிடச்சிருச்சு. அடுத்தது ஜாயினிங் டபுள்ஸ். எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். T1 அப்படின்னு சொல்லி ஒரு டபுள் வேல்யூ இருக்குது, T2ன்னு சொல்லி ஒரு டபுள் வேல்யூ இருக்குது. இப்போ T3 ஈக்குவல் டு T1 + T2 அப்படின்னு சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா T3ன்னு சொல்லி ஒரு புது வேல்யூ கிடச்சிரும். எப்படி கிடைக்கும்? T3 ஈக்குவல் டு ஆன்சர் என்ன வரும்? 1 2 3 4 அப்படின்னு சொல்லி T3ல் பிரிண்ட் ஆயிரும். இப்போ இதை ஃபுல் ப்ரோக்ராமாக பார்க்கலாம். அவுட்புட்டோட ஃபுல் ப்ரோக்ராமாக பார்க்கலாம். இப்போ நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிள் இருக்குது. அதில் 10 20 30 40 50 அப்படின்னு சொல்லி 5 வேல்யூஸ் இருக்குது. இதோட 0 இண்டெக்ஸ்ன்னு பார்த்தோன்னா 10, நெகட்டிவ் இண்டெக்ஸ்ன்னு பார்த்தோன்னா 50 -1. இப்போ பிரிண்ட்டு ஃபஸ்ட்டு எலமெண்ட் அப்படின்னு கொடுத்தாங்க அப்படின்னா நம்பர்ஸ் 0 அப்படின்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா 10ன்றது பிரிண்ட் ஆயிரும். அதே இது எனக்கு லாஸ்ட் எலமெண்ட் வேணும். அப்போ நெகட்டிவ் இண்டெக்ஸ் யூஸ் பண்ணி நம்பர்ஸ் அப்படின்றதில் -1 அப்படின்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு 15ன்ற ஆன்சர்ஸ் கிடச்சிரும். அடுத்தது ஸ்லைசிங் டியூபிள் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்பர்ஸ் 1:4 அப்படின்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா 1வது வேல்யூ என்னது? 20. எதுக்கு முன்னாடி முடிக்கணும்? 4க்கு முன்னாடி முடிக்கணும். இண்டெக்ஸ் அப்போ 3 வரை எடுத்துக்கும். 20 30 40 அப்படின்றது தான் ஆன்சர். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா லென்த்து ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம்.
LEN அப்படின்னு கொடுத்துட்டு நம்பர்ஸ் அப்படின்றத நான் டபுளில் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு நம்பர்ஸில் எத்தனை கவுண்ட் இருக்கோ அது கொடுத்துரும். 5 இருக்குது, 5 கவுண்ட்டும் டிஸ்பிளே ஆயிரும். அடுத்தது கவுண்ட் அண்டு இண்டெக்ஸ். இண்டெக்ஸையும் கவுண்ட் பண்ணு. அதாவது இப்போ நான் டூப்ளிகேட் வேல்யூ எவ்வளோ இருக்குதுன்னு கண்டுபிடிக்க போகிறேன். அதாவது டி டாட் கவுண்ட் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா 10ன்றது டீன்ற வேரியபிளில் எத்தனை தடவை வந்திருக்கு? 3 டைம்ஸ் வந்திருக்கு. அப்போ 3 டைம்ஸ் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகும். அடுத்தது இண்டெக்ஸ் வேல்யூ. 30ன்ற வேல்யூ எத்தனாவது இண்டெக்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 3வது இண்டெக்ஸாக இருக்குது அப்படின்றது தான் ஆன்சராக பிரிண்ட் ஆகும். அடுத்தது ஆடிங் டியூ டபுள்ஸ் ஜாயின் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்ல, அதுதான் ஏ அப்படின்றதில் 1 2 அப்படின்ற வேல்யூவும் பி அப்படின்றதில் 3 4 அப்படின்ற வேல்யூவும் இருக்குது. சி சீக்வல்ட்டு ஏ ப்ளஸ் பி. அப்போ ஏன்ற டபுளையும் பீன்ற டபுளையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா ஜாயிண்ட் ஆயிரும். ஜாயிண்ட் வந்துச்சு அப்படின்னா ஆன்சர் வந்து சியில் 1 2 3 4 அப்படின்னு ஒரு டபுள் புதுசாக கிடச்சிரும் சின்ற வேரியபிள்குள்ளே. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம லிஸ்ட்டில்லாம் வந்து இன்செட்டு, அப்டேட்டு, டெலீட்டு இந்த மாதிரிலாம் பார்த்தோம். எப்படி பார்த்தோம் அப்படின்னா பாப்பு, இன்செட் கமாண்ட் யூஸ் பண்ணி பார்த்தோம். ரிமூவ், டெலீட் பண்ணணும்னா ரிமூவ் அப்படின்லாம் பார்த்தோம். அந்த மாதிரி இதில் பண்ண முடியுமான்னு கேட்டால் டபுளில் வந்து கிடையாது. அப்போ எப்படி வந்து டபுளில் பண்ணுறது அப்படின்னா ஒரு மெத்தட் இருக்குது. டைரெக்டாக வந்து இன்செட்டு, அப்டேட்டு, டெலீட் வந்து பண்ண முடியாது. நீங்கள் இப்படி பண்ணணும் அப்படின்னா ஒரு வழி இருக்குது. என்ன வழினா, வந்து கன்வெர்ட் டியூபுளாக இருக்கிறத லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இன்செட், அப்டேட்டு, டெலீட் பண்ணிவிட்டு மறுபடியும் கன்வெர்ட் பண்ணி டியூபுளாக கன்வெர்ட் பண்ணிடுங்க. புரியுதா? ஃபஸ்ட்டு டியூபுள் வேல்யூவாக இருக்கும். டியூபுள் வேல்யூவாக இருக்கிறத லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணிடுங்க. லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணதை அதை இன்செட், அப்டேட்டு, டெலீட் பண்ணிவிட்டு இப்போ லிஸ்ட்டு வேல்யூவாக இருக்குமா, லிஸ்ட்டு வேல்யூவாக இருக்கிறத டியூபுளாக கன்வெர்ட் பண்ணிடு. அப்போ இன்செட், அப்டேட்டு கிடச்சிரும், நீ டியூபுள்லையும் லிஸ்ட்டு பண்ண மாதிரி. அப்போ அதை எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்றது தான் இப்போ வந்து பார்க்க போகிறோம். இன்செட்டு, அப்டேட்டு, டெலீட்டை எப்படி லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணி அதில் இன்செர்ட் பண்ணிவிட்டு அதை மறுபடியும் எப்படி டியூபுளாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்றது தான் இப்போ பார்க்க போகிறோம். டி அப்படின்றது ஒரு வேரியபிள். டீன்ற டபுள் வேரியபிள்குள்ளே 10 20 30 40 அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போ நான் அந்த ஒரிஜினல் டபுளை பிரிண்ட் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா டீன்னு கொடுத்தேன் அப்படின்னா பிரிண்ட்டில் அந்த டபுளோட வேல்யூ எனக்கு பிரிண்ட் ஆயிரும். இப்போ தான் நான் இன்சர்ட் பண்ண போகிறேன். டெம்ப்னு ஒரு வேரியபிள் எடுக்கிறேன், ஈக்குவல் டு லிஸ்ட்டு டீன்ற டபுள் வேல்யூ. இப்போ லிஸ்ட்டுன்ற நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா அது வந்து எதாயிரும், லிஸ்ட்டாக கன்வெர்ட் ஆயிரும். எதை கன்வெர்ட் பண்ணுது? டீன்ற டபுள் வேரியபிளை லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணி எதில் கொடுத்துருது? டெம்பில் கொடுத்துருது. இப்போ நான் டெம்பில் வந்து லிஸ்ட்டு வேல்யூபிளாக இருக்கும், லிஸ்ட்டு வேல்யூஸாக இருக்கும். இப்போ நான் டெம்ப் டாட் இன்செட் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா 2வது இண்டெக்ஸில் 99 அப்படின்ற வேல்யூவை ஆட் பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இப்போ லிஸ்ட்டுன்ற வேல்யூஸ்குள்ளே 2வது வேல்யூஸை 99ன்னு சொல்லி ஆட் பண்ணிருச்சு. இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா டி ஈக்குவல் டு டபுள் டெம்ப்பு அப்படின்றத டீன்ற ஒரு வேரியபிள்குள்ளே எதா மாற்றுறேன்? டபுளாக மாற்றிடுறேன். லிஸ்ட்டாக இருக்கிறத இப்போ டபுளாக மாற்றிடுறேன். எந்த வேரியபிளை? டெம்ப்பு வேரியபிளை நான் மாற்றிடுறேன். அப்படி மாறினதை டீயில் நான் மறுபடியும் ஸ்டோர் பண்ணிடுறேன். அப்போ நான் பார்த்தேன் அப்படின்னா எனக்கு 10 20 99 30 40ன்றது இன்செர்ட் ஆயிரும். இன்னொரு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம் எப்படி அப்டேட் பண்ணுறது அப்படின்றத. இப்போ டெம்ப்னு ஒரு வேரியபிள் இருக்குது, அதை அந்த வேரியபிள்குள்ளே டீன்ற வேல்யூஸை லிஸ்ட்டாக மாற்றுறேன். அப்போ லிஸ்ட்டுன்னு கொடுத்தேன்னா டீன்ற வேல்யூ வந்து லிஸ்ட்டாக மாறிடும். மாற்றிட்டு என்ன பண்ணுறேன், டெம்ப் 1ன்ற பொசிஷனில் 500 அப்டேட் பண்ணுறேன். ஆல்ரெடி 20ன்ற வேல்யூ இருக்குது, அந்த வேல்யூவை 500 அப்படின்றத அப்டேட் பண்ணுறேன். அப்போ எப்படி மாற்றணும்? இப்போ லிஸ்ட்டு வேல்யூஸாக இருக்குது, லிஸ்ட்டு இருக்கிறத நான் டபுளாக மாற்றணும். அப்போ டபுள் டெம்ப்பு அப்படின்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா அது ஒரு வேல்யூவில் ஸ்டோர் பண்ணணும். என்ன வேல்யூவில்? டி வேல்யூவில் ஸ்டோர் பண்ணிடுறேன். அப்படி நான் ஸ்டோர் பண்ணிட்டேன் அப்படின்னா இப்போ லிஸ்ட்டாக மாற்றினேன். லிஸ்ட்டாக மாற்றினதை அடுத்தது அப்டேட் கொடுத்தேன்.
அப்டேட் கொடுத்துட்டு லிஸ்ட்டாக இருக்கிற டேட்டா டைப்பை டபுளான்ற டேட்டா டைப்பாக நான் மாற்றிட்டேன் டீன்ற வேரியபிளில். அப்போ அதுக்கப்புறம் பார்த்தேன் அப்படின்னா எனக்கு ஆன்சரு 10 20ன்ற இருக்கிற இண்டெக்ஸ் வேல்யூவை 500 நான் மாற்றிட்டு 99 30 40 அப்படின்றது பிரிண்ட் ஆயிடுச்சு. அடுத்தது டெலிட். இதே கான்செப்ட் மாதிரி தான். டீன்றதை லிஸ்ட்டாக மாற்றுறேன், லிஸ்ட்டு டெம்பில் ஸ்டோர் பண்ணுறேன். டெம்ப் டாட் ரிமூவ், எதை ரிமூவ் பண்ண போகிறேன், 40ன்ற வேல்யூவை ரிமூவ் பண்ண போகிறேன். அப்போ இப்போ நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ரிமூவ் பண்ணதை லிஸ்ட்டுன்ற இருக்கிற டேட்டா டைப்பை டபுளாக மாற்ற போகிறேன். அப்போ டபுள் டெம்ப்பு ஈக்குவல் டு டி. அப்போ டெம்பில் இருக்கிற வேல்யூ ஃபுல்லாக டபுளாக மாறி டீன்னு ஸ்டோர் ஆயிரும். இப்போ டீயை நான் பிரிண்ட் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா டீயில் வந்து 40 ரிமூவ் ஆயிரும். 10 500 99 30 அப்படின்னு சொல்லி ஆன்சர்ஸ் கிடச்சிரும். லாஸ்ட்டாக ஒரு சிம்பிள் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். என்ன அப்படின்னா ஆப்ரேஷன்ஸ் இன்சர்ட்டு அப்டேட்டு டெலிட்டு இதெல்லாம் வந்து டபுள் வந்து சப்போர்ட் பண்ணாது. நம்ம அப்படி பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும், கன்வெர்ட் டு லிஸ்ட்டு. இப்போ நம்ம பண்ணோம்ல, லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதில் வேல்யூவை இன்சர்ட் பண்ணிவிட்டு அடுத்து கன்வெர்ட் டு டபுளாக நம்ம மறுபடியும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் இன்சர்ட்டுக்கும் அப்டேட்டுக்கும் டெலீட்க்கும். ஓகேவா? ஓகே. நான் அதுக்கப்புறம் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ஸில் எக்ஸசைஸ் வந்து தர்றேன். வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு டிஸ்கிரிப்ஷனை ஓப்பன் பண்ணி எக்ஸசைஸ் டபுளில் எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு ஆன்சர்ஸ் கரெக்டாக இருக்கா அப்படின்றது செக் பண்ணிக்கோங்க. நான் கொஸ்டினும் தந்துடுறேன், ஆன்சரும் தந்துடுறேன். நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இதே டேட்டா டைப் மாதிரி டிக்ஷனரி அப்படின்னு சொல்லி ஒரு டேட்டா டைப் இருக்குது. அந்த டேட்டா டைப்பை நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.